எம்ஜிஆர் அவர்கள் மீது எஸ்கேலே கமிஷன் போடப்பட்டது. ஆனால் அந்த விசாரணை கமிஷன் இறுதி அறிக்கை என்ன தந்தது? எம்ஜிஆர் 5 கோடி ரூபாய் ஊழல் செய்தார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. ஆனால் அப்போது எம்ஜிஆர் உயிரோடு இல்லை. ஒரே ஒரு நபர் கூட எம்ஜிஆர் அவர்களை பற்றி ஒரு எதிர்மறையான விமர்சனம் செய்ய தமிழகத்தில் ஒரு அமைப்பும் கிடையாது, ஒரு கட்சியும் கிடையாது, ஒரு தலைவரும் கிடையாது. பேச மாட்டார். அவருக்கு எதிரான எந்த விமர்சனமும் இங்கே இல்லை. ஜெயலலிதா அம்மையார் குற்றம் இழைத்தார், ஊழல் செய்தார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டு தண்டனையும் வழங்கப்பட்டது. ஆனால் ஒரு நபர் கூட ஜெயலலிதா அம்மையாரை அவர் ஊழல் குற்றவாளி என்று பேச ஆள் இல்லை, விமர்சிக்க ஆள் இல்லை, அந்த இயக்கத்தை விமர்சிக்க ஆள் கிடையாது. ஆனால் இன்றைக்கும் கலைஞர் எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, கருணாநிதி எதிர்ப்பு என்றுதான் அதை நாம் பதிவு செய்ய வேண்டும். விமர்சனங்கள். தேமுதிக உருவான போது கூட விஜயகாந்த் அவர்கள் யாரை எதிரியாக நிறுத்தினார்? யாருக்கு எதிரான அரசியலை பேசினார்? பார்ப்பனிய பெண்ணை திராவிட இயக்கத்தோட தலைவராக கொண்டு வந்தது எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் இல்லைன்னா எம்ஜிஆர் தான் பாஜக தமிழகத்தில் கால் ஒன்றாம தடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பிராமண எதிர்ப்பை காட்டிய திராவிட இருப்பை கட்டியவர்கள் இவர்கள். இதே எங்கள் ஐயா வீரமணி போய் சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு செங்கோல் கொடுத்து ஜெயலலிதா அம்மையார்ட்ட போய் கூட நின்னது இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா சொல்லுங்கள்? இருக்கா இல்லையா? நீங்கள் பெரியார் அண்ணா வழியில் வந்தவர்கள்னு பேசுகிற நீங்கள் செய்யாத அம்மையார் ஜெயலலிதா செஞ்சார்களா இல்லையா? பொது தொகுதியில் ஒரு ஆதி தமிழ் மகனை நிறுத்த முடிஞ்சதா? எங்கள் அண்ணன் ராசா அவர்கள் பெரம்பலூரில் நிற்கிறாரு. அது பொது தொகுதியாக மாறுது. மாறினாலும் வெறும் ஆதி தமிழ் கொடிகள் பறையர் மட்டும் வாக்கு செலுத்தி தான் எங்கள் அண்ணன் வென்றாரா? இல்லை, அங்கே எல்லாரும் போட்டிருப்பாங்கல்ல, உடையார், மூப்பனார், வன்னியர் எல்லாரும் போட்டு தானே, இஸ்லாமியர் எல்லாம் போட்டு தானே. இல்லை, நீ தமிழன் அங்கேயே நில்லு ஆராசான்னு ஏன் ஐயா கருணாநிதி அவர்கள் சொல்லாமல் நீலகிரிக்கு கூட்டிகிட்டு போனார்? ஏன் கூட்டிகிட்டு போனார் சொல்லுங்கள்? அதே பக்கத்தில் இருக்க திருச்சியில் தலித் எழில்மலைன்னு இருந்த எழில்மலை ஐயாவை கொண்டு போய் அம்மையார் ஜெயலலிதா பொது தொகுதியில் நிறுத்தி வெல்ல வைக்கலையா? வெல்ல வைக்கலையா சொல்லுங்கள்? ஒரு தாழ்த்தப்பட்ட மகனாக இருக்கிற அருந்ததியரில் இருந்த ஒரு தனபாலனை தூக்கி வந்து சபாநாயகர் ஆக்கலையா? உன்னை அவமதிக்கிறாங்களா? நான் உட்பட நீங்கள் வரும்போது எந்திரிக்கிற உயரத்தில் உங்களை உட்கார வைக்கிறேன்னு உட்கார வைக்கலையா? சொல்லுங்கள். உன் வீட்டில் சாப்பிட மாட்டேன்ட்டாங்களா தனபால்? உன்னை உணவுத்துறைக்கு அமைச்சராக போடுறேன்னு போடலையா? இதெல்லாம் தானே மாறுதல். அதை கூட நீங்கள் செய்யலை. இந்த தேர்தலையாவது பொது தொகுதியில் நிறுத்துவாங்களே. ஒரு தொகுதி எங்கள் அண்ணன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொது தொகுதி கேட்டு போடுறதுக்கு என்ன பாடுபடுறாரு? சிரிக்காதே. என்ன பாடுபடுறாரு? பொது தொகுதிக்கு நீங்கள்லாம் பொது குளத்தில் குளிக்கக்கூடாது மாதிரி பொதுக்கு தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னாருன்னு பதிவு பண்ணியிருக்காங்கல்ல. ரெண்டு ஒன்று தான். ஆரியம் திராவிடம் ரெண்டு வெவ்வேறு இல்லை, ரெண்டு ஒன்று தான். ஒரு நாள் கட்டி பிடிச்சி கை குலுக்கி சங்கமிப்பார்கள் பார்த்துக்கிட்டே இருந்து எங்களுடைய தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவர் எங்களுக்கு கற்பிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்று தான். தமிழர்னு பேசிட்டிங்கன்னா ஏற்றுருவான். அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு எதிரி தெரியாமையா களத்தில் சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இவ்வளவு காலமாக உறுதியாக நின்று சண்டை செய்கிறது எதிரி யாருன்னு தெரியாமையா போடுறோம்?